யார் இவன் லிஸ்ட்ல இல்லாத கடங்காரன் இப்படி ஃபாலோ பண்றான்? பைக்கே இல்ல, நடந்து போறதுக்கு சரண் பாட்டு. டேய், இது நடந்து போறதுக்காக போட்ட ஹெல்மெட் இல்லடா, பல கடங்காரல கடந்து போறதுக்காக போட்டது. ஆமா, உங்ககிட்ட கை மாத்த ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? நீங்க இப்படி கேப்பீங்க தெரிஞ்சதா? ஹெல்மெட்டோட சுத்திட்டு இப்பதான்டா தெரியுது நாட்டுல ஏன் நிறைய ஹெல்மெட் சேல்ஸ் ஆகுதுன்னு. பாஸ், கடப்பார ஹெல்மெட்டை கட்டிட்டான். ஓவர். பார்த்த உடனே ஒண்ணுக்கு பெண்ணுன்ற மூடு வரா மாதிரி ஒரு சேல் கட்டி வச்சிருக்கானுங்க. கடப்பார முட்டு சந்தல மூச்சா போயிட்டு இருக்கான். ஓவர். நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு. யூரின் எல்லோவா தான் போகுது. ஓவர். மாடர்ன் ஸ்டேட்டஸ் வர மனோவர் மாதிரி ஏன்டா மாறு வேஷத்துல வந்திருக்கீங்க? இப்போ எதுக்காக 2020 மேட்ச் நடக்கிற மாதிரி ஆளுக்கு ஓவர்ன்றீங்க? என்ன ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? நம்ம ஊர்ல நீ கடன் வாங்குனவங்களோட மொத்த எண்ணிக்கை 236. அவங்க ஒட்டுமொத்த பேரும் உங்களை ஃபாலோ பண்ண சொல்லி எங்க 4 பேரையும் மாசம் சம்பளம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்காங்க. அட கிறுக்கு புடிச்ச ஜோக்கர் பசங்களா, நீங்க என்ன ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்ல. இதே காயத்ரி பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளை விரட்டிட்டா உங்களுக்கு காசு, எனக்கு காயத்ரி. என்ன ஓகேவா? ஓகே மாஸ்டர். ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. வரப்போற மாப்பிள்ளை விரட்டி வச்சிடலாம். ஆனா வீட்ல காட்டுறதுக்கு ஒரு டம்மி மாப்பிள்ளை வேணும்ல. மாப்பிள்ளைன்றவன் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா இல்லனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரியாவது இருக்கணும்டா. எவனாவது செகண்ட் ஹீரோ மாதிரி சிக்கிறானா பாருங்க. அங்க ஒருத்தன் படத்தை எண்ணிக்கிட்டு இருக்கானே, அவன் ஓகேவா? அவன் பேர் ஈட்டி. படத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். கிடைச்சிட்டா செகண்ட் ஹீரோ. ஹாய் செகண்ட் ஹீரோ, ஐ அம் ஃபர்ஸ்ட் ஹீரோ. என் கூட ஒரு 10 நிமிஷம் ஒதுங்க முடியுமா? டேய், அடி வாங்குவ போடா. 10,000 தரேன். சொல்லுங்க, என்ன பண்ணோம்? என்ன அண்ணான்டா? என் கூட ஒரு வீட்டுக்கு வர ஒரு ஃபிகரை பாக்குறேன். பொண்ணு திருப்பி ரேப் பண்ண மாட்டேன். அதெல்லாம் வேணாம்பா. அந்த பொண்ணை பார்த்து பிடிக்கலங்கற. பிடிக்கல? ரொம்ப சிம்பிளான வார்த்தையா இருக்க. என்ன உனக்கு தாண்டா அது வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. இவர்தான் அந்த டம்மி மாப்பிள்ளை, தர்மபுரி மாப்பிள்ளை. என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா இது அவங்க 2 பேரும் அயல் நாட்டுல இருக்காங்க. நீங்க பொண்ணை கூப்பிடுங்க மாமோய். அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சீக்கிரம் கூப்பிடுங்க. காயத்ரி, பிடிக்கல சொல்லு. காரி துப்புனா எவ்வளவு கொடுப்ப? 50,000. 50,000மா? ஓங்கி அரைஞ்சா 1 லட்சம் கொடுக்குறேன், ஓங்கி விடு. 1 லட்சம் ரூபாயா? அங்கெல்லாம் பார்க்க கூடாது. பேச பார்த்து பேசு. சரி சரி. பிடிக்கல பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு. டயலாக்கா? அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ணை வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன், அத மாத்தி சொல்லிட்டான். டேய், ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா. 1 லட்சம் தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பஸ். திருநெல்வேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு. லட்டா? அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலக்காயமா ஒட்டி வச்சிருக்க. ஏய் சுமாரா. என்ன டாவா? பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா. யார் இவனா? இளமையான அம்மா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. டேய், உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இது என்ன பிரியாணி பொட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற. போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டா போ. போறதுதான் போறேன். போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன். வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல. நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்தேன் அத்தை. அப்பா இவன் வந்து என் கையில 10,000 கொடுத்துமாமா. எதுக்குங்க? உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா. ஆனா நல்ல வேலை இவன் பேச்ச கேட்காம நான் பாட்டுக்கு போயிருந்தேன்னா இப்படி கும்முன்னு ஒரு அத்தையும் ஜம்முன்னு ஒரு பொண்டாட்டியும் எனக்கு கிடைச்சிருக்காது இல்ல. வரட்டா? இன்னும் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா, கண்ணத்தை வேற கிள்ளிட்டு போறா. அப்போ ஏங்க இது? ஐயோ பாஸ், வேணாம், பிடிக்காதீங்க. ஐயோ வேணாம் பாஸ்.
விஷ குடிக்கிறவங்க என்ன பாஸ் நடந்துச்சு? நாளைக்கு நீங்களே ஒரு பெர்னாஷாவோ ஒபாமாவோ நிறுத்து. இப்ப எதுக்கு நீ அவங்க பேர்லாம் சொல்ற? முதல்ல இது விஷம் யாரா சொன்னது? வயிறு சரியில்லை, மாத்திரை சாப்பிடலான்னு போனேன். உன்னால குடிக்க இருந்த பாலும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு. வீடு போச்சா? எப்படி பாஸ்? ஏன் உனக்கு தெரியாது? ஆஹா. நீ என் கூட வரல? பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்ல? பாஸ் தொலன்னு தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? ஆனாலும் பாஸ் என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரினிவல் பண்ணி தரேன். ஏன்டா ரினிவல் பண்றதுக்கு என் வாழ்க்கை எப்சிக்கு போன ஆட்டோவா? உன் மேல நீ நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு. பாஸ் 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 ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலனா என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. அந்த பொண்ணை உங்க கூட நான் சேர்த்து வைக்கிறேன். ப்ளீஸ் பாஸ் 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 ப்ளீஸ் பாஸ். இரு ரொம்ப கெஞ்சுறானே. இந்த பார், நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச. இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும். எப்படி பாஸ்? அப்படி ஒரு புது சீன். புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ். கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல வச்சிருவான். ஆமா ஆமா. நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பண்ணிட்டு உடுன்னு ஓடிடுற. நான் உடனே உன்னை துரத்திக்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரிட்ட கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன். எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கே பாஸ். நானே ஒரு 5 தடவை பண்ணிட்டேன். எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன்ல பண்ணும்போது புதுசா இருக்கும். என்ன பண்றியா? பண்றேன். ஹாய் ஹாய். என்னாச்சு காயத்ரி? மாமா மாமா என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. அவன் பேக்க பிடிக்கிட்டு ஓடுறான். ராஸ்கல். ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் இருக்கும்போது செகண்ட் ஹீரோ நீ கணத்து கீழ விட்டல. இப்ப பாரு பேக் புடின்னு ஓடிட்டான். இதுக்கு அப்புறமா மாமா மரியாதையா பேசு. சாரி மாமா. யாராவது ஆம்பளை அனுப்பி பேக்க பிடிக்கிட்டாங்க. இப்பதாண்டி சொன்ன மாமா அசிங்கப்படுத்த கூடாதுன்னு. இப்ப மாமா பண்ற ஆக்ஷன்ல தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பளை. போடா. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பிரச்சனை இல்ல, தேர்ட் ஹீரோ வேற. எங்க போயிட்டான்? இதோ வரேன். டடா டடா. டான்ஸ் ஆடுற. மரியாதையா பேக் கொடுத்துரு. இந்தா. உள்ள விடா. நான் சண்டை போட்டு புடுங்கணும். புரியுதா? ஓ அப்படியா? இந்தா. மூக்கே. புடி. ஐயோ முட்டி. இப்படி வா. இப்போ உயரத்துல இருக்கற புடி, எட்டி புடி. ஹைட்டா இருக்குது. ஒரு 2 அடி வாங்கிட்டு நீயே பேக் கொடுத்து. என்னது 2 அடியா? எம்ஜிஆர் 3 அடி வாங்கிட்டாடா திருப்பி அடிப்பாரு. அப்படியா? எம்ஜிஆர் சொல்லிட்டா. சரி அடி. கேட்ச். ஓடி போ. ஃபர்ஸ்ட் ஹீரோட்டல செகண்ட் ஹீரோ மோத கூடாது. ஓடி போய்டு. காயத்ரி, இப்பாவது இந்த மாமனை ஆம்பளன்னு ஒத்துக்கிறியா? உன் பேக்ல எல்லாம் சரியா இருக்கான்னு நீயே செக் பண்ணிக்கோ. இந்த ஓபன் பண்ணி பாரு. ஓபன் பண்ணு. ஏய் 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 புரி. ஏடி வா. பேக் புடி விங்காரங்க ரோஸ்லடா. ஏய் சி புடி. என்ன ஆச்சுடி? நம்ம காலேஜ்ல ஒரு ரேக்கிங் குரூப் பாம் வைக்கிறேன் பயமுறுத்திட்டு இருந்தாங்களே. அது ஊம் பேக்ல வச்சிட்டாங்க. அத தெரிஞ்ச ஈட்டி உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணாரு. ஆனா அது ஊம் மாமா உன்கிட்ட கொடுத்து உன்னை கொலை பண்ண பார்த்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் டி. உன் தேங்க்ஸ் ஈட்டிக்கு சொல்லு. ஏங்க சாரிங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நமக்கு மேல ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான். ஏன்டா சொல்ல மாட்டேன்? நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உட்காந்து ஈஸியா ஆர்ன் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கேடா. கமான். ஃபர்ஸ்ட் நானு, நெக்ஸ்ட் நீ. தைரியமா ஏறி குதிங்க பாரு. ஜம்ப். ஓகே. கேட் திறந்தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன? அது வந்து பா. போதும் நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏப்ரல் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வேலை வெட்டிலாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா? எனக்கு எலி மருந்து சாப்பிடுற மாதிரியே இருக்கு. சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான். பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது பூஜை ரூம், இதுதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல, இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு. சரி. காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேற மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற. வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா. ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும். லேட் ஆகுதுன்னு நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதுல வலிக்கு விழுந்துராம இறுக்கி அடைச்சு ஒரு உம்மா கொடு. சீன் சூப்பரா இருக்கு பாஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தரேன்.
நல்லா உருண்டு பேரண்டு வசதியா முத்தம் கொடுத்துக்கிறியா சூப்பர். டேய் நீ கெடுக்க வரல நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம், சொன்னது செஞ்சா போதும். கிளம்பு. ஓகே பாஸ், வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர், தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்சு அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே, பத்திக்காது. டேய் பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும். பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய் ஈட்டி என்ன பண்ணுவான்னா காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரைசி எங்க அத்தை பலார் நிறைவாங்க. ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா. காதல் கட்டாவும் கடப்பாறைக்கு செட் ஆகும். இந்த மனுஷனுக்கு லாட்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாடாச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்டுல எல்லா வேலையும் நானே செய்யணும், எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்க. ஐ புடவை. இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்ல இருப்பாங்க. எதை சொல்லு, ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. இந்த மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. ஐ ஜாக்கெட். அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்ல இருப்பாங்க. ஐ பிரா. அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர் அவனுக்கு எப்பயுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுவை சேர்த்து ஓட்டிட்டு போயிடாம போல இருக்குதா? ச்சே, பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடற அளவுக்கு கேவலமானவனா அவன். மாப்பிள்ளை அத்தை. நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர். மாஸ்டர் உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலான்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய் வந்தேன். அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா. எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்தை 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 விட்டுறாதீங்க. ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. மாப்பிள்ளை, இப்போ நீங்க கீழே, நான் மேல. ஆமா, எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்குவாங்க நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட்ட இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறா மாமா. அத்தை தவறிட்டாங்க மாமா. லட்சுமி லட்சுமி இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலையை ஒண்ணும் ஆகலையே. காட்டுவாரு? எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நடிச்சு மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்ற? கொஞ்சம் கலட்டா பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை பிடி உடும்பு பிடி. 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி பிடிச்சது இல்ல. ஆமா, யோ, லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்ட மாதிரி சிரிச்சுட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல, கல் எடுத்து அவன் மண்டி உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பாடிங்க போடுறா போடுறா கீழே. ஆமா, இங்க இவ்வளவு அமளி தும்மலி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருப்பா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய் காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி, செட் ஆயிடுச்சுப்பா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற கதற கதற